சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அனைத்து நீதிமன்றங்களிலும் இ-ஃபைலிங் முறையில் மட்டுமே வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் உத்தரவிட்டிருந்தார். இதில் பல்வேறு சிரமங்களை வழக்கறிஞர்கள் சந்திப்பதாகவும், வழக்கு தாக்கல் செய்யப்படும் பிரிவில் இருக்கும் ஊழியர்களுக்கு முறையான பயிற்சி இல்லாத காரணத்தால் இ-ஃபைலிங் முறையில் வழக்குகள் மிகவும் காலதாமதமாக தாக்கல் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் ஊழியர்களுக்கு முறையான பயிற்சி அளிப்பதின் பேரில் இ-ஃபைலிங்கை நடைமுறைப்படுத்த கோரி இந்த போராட்டம் நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூரில் போதையில் ஆட்டோ ஓட்டி வந்த ஓட்டுநருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தெற்கு மாட வீதியில் பணியில் ஈடுபட்டு இருந்த மயிலாப்பூர் போக்குவரத்து காவலர் லாவண்யா ஒன்-வேயில் வந்த ஆட்டோவை நிறுத்தி அபராதம் விதிக்க முற்பட்டார். அப்போது தப்பிச் செல்ல முயன்ற ஆட்டோவில் காவலர் லாவண்யா ஏறி அமர்ந்து கொண்ட நிலையில் சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு பெண் காவலரோடு பயணித்த ஓட்டுநர் மணிகண்டனை சக காவலர்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். இதனையடுத்து அவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்த போலீசார் ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் இ-ஃபைலிங் செய்யும் உத்தரவு நகலை எதிர்த்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் வழக்கறிஞர்கள் முன் இ-ஃபைலிங் முறையை முழுமையாக ரத்து செய்ய கோரியும், வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வழக்கறிஞர்களின் சேம நலநிதியை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். மெட்ரோ ரயில் பணிகளின் மூலம் கிடைக்கப்பெற்ற மணலில் 190 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பதாக லாரி உரிமையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தமிழக மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் கூறுகையில், சென்னையில் மயிலாப்பூர், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மெட்ரோ திட்டத்திற்காக எடுக்கப்பட்ட மணலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்தார். இவ்வாறு எடுக்கப்பட்ட மணல் கடற்கரை மணலோடு கலப்படம் செய்யப்பட்டு ஆற்று மணல் என கூறி 190 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மணல் லாரி உரிமையாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாகவும் தெரிவித்தார். சென்னையில் நடந்த மனிதநேய ஜனநாயக கட்சி செயற்குழு கூட்டத்தில் தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்க தலைமை நிர்வாக குழுவிற்கு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணியில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் செயற்குழு கூட்டம் அவைத் தலைவர் சம்சுதீன் நாசர் உமரி தலைமையில் நடைபெற்றது. இதில் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி கணக்குகள் இன்னும் முடியாத சூழல் தமிழகத்தில் நிலவுவதால் தேர்தல் கூட்டணி குறித்து முறையாக ஆய்வு செய்து முடிவெடுக்க தலைமை நிர்வாக குழுவிற்கு முழு அதிகாரத்தை வழங்குவதாக தீர்மானம் அறிவிக்கப்பட்டது.